சுகர் கம்மியா இருக்கு. ஓ சூப்பர் சூப்பர். ஓகே. மூட்டு ரொம்ப வலிக்குது. தூங்கவே முடியல, நடக்கவும் முடியல. எத்தனை நாளா இருக்கு இந்த மூட்டு? ஒரு 10 days ஆகுது. ஓகே. முன்னாடி 1 month ஆனா லைட்டா இருந்துச்சு. நான் அப்படியே விட்டுட்டேன். இப்ப 10 days சுத்தமா எனக்கு தூக்கமே இல்ல. ஓகே. செக் பண்ணி பார்க்கலாம். எனக்கு ஓகே ஓகே. செக் பண்ணி பார்ப்போமா? மேலே ஏறி படுத்துங்க. ஒரே எக்ஸ்ரே எடுத்து பார்க்கணும் பாருங்க. இது வந்து 2 ரீசன் இருக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு எக்ஸ்ரே பார்ப்போம் பேசிக்கலி. பார்த்துட்டு டீட்டெயிலாக சொல்கிறேன். பட் இப்போ வந்து என்ன இஷ்யூ இருக்குன்னா, உங்களுக்கு ஏஜ் ரிலேட்டட் ஆர்த்ரைட்டிஸ் தான். ஆர்த்ரைட்டிஸ்னால் தேய்மானம், மூட்டு தேய்மானம் தான் அது. இதுதான் நம்ம தொடையிலேருந்து இது காலையிலேருந்து. யூஸ்வலாக அந்த 2 போனுக்கு இடையில இந்த மாதிரி கேப் இருக்குமா. ஆனால் இந்த சைடு பார்த்தீங்கன்னா கேப்பே இல்லை பாருங்க. தெரியுதா? இந்த போனும் பக்கத்தில் இருக்குது. யூஸ்வலாக இந்த மாதிரி ஸ்டேஜ் 1 ஸ்டேஜ் 2 தேய்மானம் இருக்கும்போது இந்த லிகமெண்ட்டும் ரொம்ப வீக் ஆகிடும், மெனிஸ்கஸும். ஸோ லேசாக ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டி பண்ணும்போது, டக்குன்னு ஸ்டெப் ஏறுறீங்க, இல்லை கீழே உட்காந்து எந்திரிக்கிறீங்க போது இது உள்ள டேர் ஆகவும் சான்சஸ் இருக்குது. ஸோ 2 பாசிபிலிட்டிஸுமே இருக்க சான்ஸ் இருக்கா. ஸோ நான் என்ன சஜஸ்ட் பண்ணுவேன்னா, ஒரு வாரத்துக்கு நல்ல ரெஸ்ட்டு கொடுக்கணும். ரெஸ்ட் இந்த சென்ஸ் மாடிப்படி ரொம்ப ஏறி இறங்கக்கூடாது, கீழே தரையில் உட்காந்து எந்திரிக்கக்கூடாது. இப்போ வெஸ்டர்ன் டாய்லெட் தான் யூஸ் பண்ணணும், இந்தியன் பாத்ரூம் அவாய்ட் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு அதை அவாய்ட் பண்ணுங்கள். நான் சில மெடிசின்ஸ்லாம் தரேன் பாருங்க. ஃபிசியோதெரப்பி பண்ணலாம் அதுக்கு. ஆக்சுவலாக ஃபிசியோவில் வந்து இந்த ஐஎஃப்டின்னு சொல்லுவாங்கல்ல, வைப்ரேஷன் மாதிரி, அது கொடுக்கலாம். அவங்க சில எக்ஸசைஸ்லாம் சொல்லிக் கொடுப்பாங்கம்மா. அதை ரொட்டீனாக டெய்லி காலையில் ஒரு 10 நிமிஷம் பண்ணிடலாம். இன்னும் தேயாமல் நம்ம பார்த்துக்கலாம். ஏன்னா உங்கள் பாடி வெயிட்லாம் ஓகே, இது இந்த வெயிட்டுக்கு ஃபர்தராக தேயாமல் ஈஸியாக கேர் எடுத்து பார்த்துக்கலாம்.